இந்த மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் திரு ஷேக் முகமது அலி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் எம்.எச். ஜவஹருல்லா அவர்களே, சகோதரர் கான்ஸ்டன்டைன் அவர்களே, காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் கோபண்ணா அவர்களே, தோழர் வீரபாண்டியன் அவர்களே, மதிவதனி அவர்களே, குணங்குடி ஆர்.எம். முஸ்தபா அவர்களே, புதுமட மகளீவ் அவர்களே, சகோதர சகோதரிகளே, அன்புமிக்க பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். மதிவதனி அவர்களும் தோழர் வீரபாண்டியன் அவர்களும் சொன்னது போல, உலக வரலாறு மெய்ப்பிப்பது போல நிச்சயமாக ஃபாசிசம் வீழ்த்தப்படும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதற்கு முன்பு நாம் ஏற்கனவே நிறைய விலை கொடுத்து விட்டோம். எனவே இப்போது அவர்களை எதிர்கொள்வதற்கான நம்முடைய வியூகங்கள் மிக முக்கியமானவை என்று நான் கருதுகிறேன். ஃபாசிசத்தால் வெல்லவே முடியாது, ஏனென்றால் அது அனைவருக்குமான தத்துவம் கிடையாது. அவர்கள் தேசபிதாவை கொன்றபோதும் இந்தியாவில் இருந்திருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகும் கூட ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்கிற முறையில் அவரால் வெளிநாடுகளில் நான் எல்லோருக்கும் பொதுவானவன் என்று பேச முடிகிறது. இந்தியாவில் இப்போதும் அவர்கள் பல மாநிலங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அவர்கள் இப்போதும் ஏற்கனவே எப்படி இருந்தார்களோ அதே மூர்க்கத்தோடு வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. குஜராத்தில் ஒரு மாநிலத்தையே கிட்டத்தட்ட நாசமாக்கிய பிறகும் கூட அவர்கள் இப்போதும் இருக்கிறார்கள். பாபர் மசூதி, இந்தியா மிகப்பெரிய ஜனநாயகம், சந்தேகமில்லை. ஒரு மசூதியை உலகம் பார்த்து கொண்டிருக்க இடித்தார்கள். இடித்த இடம் இடித்தவனுக்குத்தான் சொந்தம் என்று இந்தியாவின் உச்சநீதிமன்றத்தால் ஒரு தீர்ப்பளித்து வைக்க அவர்களால் முடிந்தது. இடித்தவன் ஒருவன் கூட தண்டிக்கப்படவில்லை. நாம் ஜனநாயகத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்டின் அந்த தீர்ப்பை எழுதிய ரஞ்சன் கோகோய் கொஞ்சமும் வெக்கமில்லாமல் ராஜ்யசபா உறுப்பினரானார். மீதி 2 பேர், ஒருவர் போப்டே, இன்னொருத்தர் சந்திரசூட், 2 பேரும் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியானார்கள். அதே போன்று இன்னொருவர் அசோக் பூஷன், அவர் கம்பெனிகள் சட்டத்தினுடைய மேல்முறையீட்டு வாரிய தலைவராக ஓய்வு பெற்றவர் இருந்தார். அந்த 5 பேரில் ஒருவர். அதில் ஒரு இஸ்லாமியரும் இருந்தார், அப்துல் நசீர். எப்படியே அமித்ஷா குற்றமற்றவர் என்று சொன்னது சரி என்று தீர்ப்பு சொன்ன தமிழகத்தைச் சேர்ந்த சதாசிவம் கேரளாவின் கவர்னராக நியமிக்கப்பட்டாரோ, அதுபோல அப்துல் நசீர் ஆந்திராவினுடைய கவர்னராக இருக்கிறார். சந்திரசூட் இப்போது தலைமை நீதிபதியாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார். ஒரு பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இந்தியாவிற்கு தலைகுனிவு, நம்முடைய அரசமைப்பு சட்டம் தகர்க்கப்பட்டது. அவர்கள் ஆட்சிக்கு வந்ததே அரசமைப்பு சட்டம், அவர்கள் வளர்வதே அரசமைப்பு சட்டத்தை தகர்ப்பதுதான். 1946 நவம்பர் மாதம் 30ஆம் தேதி அவர்களுடைய ஆர்கனைசர் என்கிற பத்திரிகை இப்போதும் வருகிறது. இந்தியாவில் இவர்கள் சொல்லுகிற இந்த அரசமைப்பு சட்டத்தில் பாரதியம் என்பதற்கான எதுவும் இல்லை, எனவே நாங்கள் அதை மதிக்க மாட்டோம், மூவர்ண கொடியை ஏற்கவும் மாட்டோம், மதிக்கவும் மாட்டோம் என்று சொல்லித்தான் வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இவர் ஓய்வு பெறுவதற்கு முன்பாக 2022 மே மாதம் ஒரு தீர்ப்பு சொன்னார். அந்த தீர்ப்பு தான் 1991 வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் சொன்ன பாபர் மசூதி வழக்கு கோர்ட்டில் இருக்கிறது.
எனவே அதை தவிர இதர எல்லா இடத்திற்கும் 1947 ஆகஸ்ட் 15 என்ன நிலையில் இருந்ததோ அதைத்தான் செய்ய முடியும் என்பது. அதற்குத்தான் சந்திரசூட் தந்திரமாக நரித்தனமாக ஒரு விளக்கம் கொடுத்தார். அதை மாற்றக்கூடாது என்பது சரி, ஆனால் அது என்னவாக இருந்தது என்று பார்க்கக்கூடாதா என்று அதற்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்தார். அந்த வியாக்கியானத்தின் பொருள் அவருக்கு தெரியாததெல்லாம் இல்லை. எதற்காக கண்டுபிடிக்க வேண்டும்? கண்டுபிடித்தால் என்ன நடக்கும்? இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அது காசியில் நடக்கிறது, மதுராவில் நடக்கிறது, சம்பாலில் நடக்கிறது, அஜ்மீர் ஷரீஃபில் நடக்கிறது, இன்னும் நடக்கும். நல்ல வேளை இப்போது இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி அதை நிறுத்தி வைத்திருக்கிறார். நாம் இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு நம்முடைய வேண்டுகோள், இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் இயற்றிய சட்டம் 1991 வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம், அதன் பொருட்டு அதன் காரணமாக எந்த ஒரு வழிபாட்டு தலத்தின் மீதும் அடியிலோ மேலேயோ குறுக்காகவோ நெடுக்காகவோ எந்த ஆய்வும் மேற்கொள்ளக்கூடாது என்பதை இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் உத்தரவாதப்படுத்த வேண்டும். 91 சட்டம் அதைத்தான் சொல்கிறது. அந்த சட்டத்தை மீறித்தான் சந்திரசூட் செய்தார். இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை மிக தீவிரமானது. சமூகத்தை அவர்கள் வெறுமனே அவர்களுடைய கேடரை மட்டும் இல்லை, சமூகத்தை அவர்கள் மதவெறி மயமாக்கி கொண்டே இருக்கிறார்கள். நாம் மறந்து விடக்கூடாது. இங்கே மரியாதைக்குரிய குணங்குடி முஸ்தபா அவர்கள் சொன்னதை நான் இன்னொரு வகையில் சொல்ல விரும்புகிறேன். வெறும் நேரடியான திருவிழாக்கள் உறவுகள் என்பதல்ல பிரச்சனை. அதை தாண்டி உரையாடல்கள் மிக முக்கியம். சமூகத்துடனான உரையாடல் மிக மிக முக்கியம். வெறும் கூட்டங்கள், பெருங்கூட்டங்கள் அல்லது எங்கேயோ நடக்கிற விவாதங்கள் அதுவல்ல பிரச்சனை. குடும்பங்களில், உறவுகளில், நட்புகளில், தெருக்களில், டீக்கடைகளில் நாம் பார்க்கிற இடங்களில் எல்லாம் இந்தியா என்பது அபுல் கலாம் ஆசாத் அவருடைய 1943ஆம் ஆண்டு அவர் ஆற்றிய உரை இருக்கிறது. ஏஜி நூரணியினுடைய புத்தகத்தில், RSS இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் என்கிற புத்தகத்தில் இருக்கிறது. நான் அங்கமாக இல்லாத இந்தியாவையும் நான் கற்பனை பண்ணி பார்க்க முடியல, இந்தியாவில் இல்லாத என்னையும் நான் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. நான் இல்லாமல் இந்தியா முழுமை பெறாது, இந்தியா இல்லாமல் நானும் பெருமைப்பட முடியாது என்று அவர் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். இதை எல்லா இடத்திலும் சொல்ல வேண்டும். எனக்கு தெரிந்து RSSஐ பல இடங்களில் பேசுவது போல, உண்மையில் இங்கே நம்ம பழைய எக்ஸ்பிரஸ் இருந்தது இல்லையா, அந்த இடத்துல நீல் என்கிற ஒரு கர்னல் நீல் என்பவனுடைய சிலை இருந்தது. அந்த சிலையை அவன் மிக மோசமானவன். 1857க்கு பின்பு படையை விட்டு ஓடிப்போனவர்கள் திரும்ப வந்தபோது அவர்களை எல்லாம் எரித்தே கொன்ற ஆங்கிலேயன். அவனுடைய சிலையை உடைப்பதற்காக நீண்ட நெடுங்காலமாக முயற்சிக்கிறார்கள். அதை பற்றி இந்து பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருந்தது. அந்த செய்தியை மேற்கோள் காட்டி சமீபத்தில் எழுதியிருந்தார்கள். அதில் 2 பேர் ஏறுறாங்க. ஒருத்தர் 1927 ஆகஸ்ட் 11 மதுரையிலிருந்து 2 பேர், ஒருத்தர் முகமது சாலியா, இன்னொருத்தர் சுப்பராயலும். அநேகமாக வரலாறு நெடுகிலும் சுதந்திர போராட்ட காலத்தில் தள்ளி இருந்த இவர்களை தவிர சமூகம் ஒற்றுமையாக இருந்தது. இந்தியாவில் முதலாக பூரண சுதந்திரம் என்பதை காங்கிரஸ் 1929 வைத்து 30 இருந்து போராட்டத்தை துவங்கியது. ஆனால் அப்போதுதான் பிறந்திருந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக இருந்த ஒருவர் பூரண சுதந்திரம் என்பதை முன்வைத்தார். அவர்தான் மௌலானா ஹசரத் மொஹானி. ஆனால் அதில் மிக முக்கியமான விஷயம் என்று நான் சொல்ல விரும்புவது, அதோடு சேர்ந்து அதை வழிமொழிந்த ஒருவர் துறவரம் பூண்டிருந்த சுவாமி குமரானந்தா. இந்தியாவில் பூரண சுதந்திரம் என்கிற ஒன்றை அகமதாபாத் காங்கிரஸில் முன்மொழிந்த ஒருத்தர் மௌலானா ஹசரத் மொஹானி, இன்னொருத்தர் துறவரம் பூண்டிருந்த சுவாமி குமரானந்தா. இன்றைக்கு பல இடங்களில் பேசப்படுகிற இன்குலாப் ஜிந்தாபாத் என்கிற முழக்கத்துக்கு சொந்தக்காரர்
மௌலானா ஹஸ்ரத் பொஹானி. ஏராளமாக வழிநெடுகளும் இன்றைக்கு மோடி தானும் இருந்து தன்னுடைய பெயரை ஒரு ஸ்டேடியத்துக்கும் வல்லபாய் பட்டேல் ஸ்டேடியத்துக்கு தன்னுடைய பெயரை வைத்துக் கொள்கிறார். ஆனால் முதல் பாரத் ரத்னா பட்டம் கொடுப்பதற்கான ஒரு குழு இருக்கிறது. அதில் அபுல் கலாம் ஆசாத்தும் இருக்கிறார். எல்லோரும் சேர்ந்து அவருக்கு சொல்லுகிறார்கள். அவர் சொல்லுகிறார், நானும் உறுப்பினராக இருக்கிற ஒன்றில் எனக்கு அந்த பட்டத்தை கொடுத்து கொண்டால் சரியாக இருக்குமா என்று கேட்கிறார். இப்படி ஏராளமான பெருமைகள் இருக்கிறது, விரவி கிடக்கிறது. நாம் சொல்ல விரும்புவது ஒன்றுதான், நீயும் நானும். இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை நம்முடைய பெருமை மட்டுமல்ல, இந்தியா இருப்பதற்கான அடிப்படையே இந்த வேற்றுமையை ஒத்துக்கொண்ட ஒற்றுமைதான். நீயும் நானும் வேறு, உன் உணவு வேறு, உன் உடை வேறு, என் உடை வேறு, உன்னுடைய வழிபாட்டு முறை வேறு, என்னுடைய வழிபாட்டு முறை வேறு, உன்னுடைய திருமண உறவு முறை வேறு, என்னுடைய திருமண உறவு முறை வேறு, ஆனால் நீயும் நானும் இந்தியன் என்கிற அந்த அடிப்படை தான். எனவே வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இந்தியாவுக்கான அடிப்படை. அந்த அடிப்படையை தகர்க்க வேண்டும் என்பதுதான் சங்கிகளுடைய அடிப்படையான உணர்வு. அதற்காக அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இதை பெரும் பேச்சுக்களின் மூலமாக மட்டுமின்றி குடும்பங்களோடு, குழந்தைகளோடு, பள்ளிகளில், வீடுகளில், தெருக்களில், எல்லா இடங்களிலும் நாம் இந்த உரையாடலை நிகழ்த்த வேண்டும். அவர்கள் அதை செய்கிறார்கள். நீங்கள் கடந்த 4 நாளைக்கு முன்னால் கூடுவோம் கூட்டுவோம் என்று ஒரு இயக்கத்தை ஆர்எஸ்எஸ் நடத்தியது. தமிழ் இந்து பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருந்தது. நான் கன்னியாகுமரியில் கேட்டேன், எத்தனை இடத்தில் நடந்திருக்கும் என்று. விவரம் சேகரித்த வகையில் 200 இடங்களில் நடத்தியிருக்கிறார்கள். இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நடத்தியிருக்கிறார்கள். எனவே பெருங்கூட்டங்களும் பெரும் பேச்சுக்களும் இது ஒரு பக்கம் அவசியம். ஆனால் அதே சமயத்தில் சிறு சிறு கூட்டங்கள், குடும்பங்களுடனான உரையாடல் என்பது ரொம்ப முக்கியம். பாசிசம் நிச்சயம் தோற்கடிக்கப்படும். ஆனால் அதற்கு முன்பாக நாம் கொடுக்க வேண்டிய விலையை எவ்வளவு குறைக்க முடியுமோ அதற்காக நாம் முயல வேண்டும் என்கிற முறையில் சொல்லி, எல்லா காலத்திலும் மனிதன் என்கிற வகையில் உலகத்தில் எந்த ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டாலும் அவனுக்கு துணை நிற்கும் செங்கொடி என்கிற முறையில் இந்தியாவில் இன்றைக்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் சிறுபான்மை மக்களுக்காக மார்க்சிஸ்ட் கட்சி உங்களோடு எல்லா காலத்திலும் நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.